சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் கோர்ட்டில் நம்ம மனோஜோட கேஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியை வர சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு நான் வரேங்க, நான் அதோ வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக கோர்ட்டுக்கு வரும்போது குழந்தைய கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு நாங்கள் எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பிள்ளை கிறிஷு அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒன்றா வாழலான்னு ஆசைப்பட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜால் நான் நிறைய கடன் பட்டிருக்கேன், என்னால் அந்த கடனை திருப்பி கட்ட முடியல. மனோஜோட சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் என்னால் அது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். தயவு செஞ்சு எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்காதீங்க, எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ அநியாயத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கா, இவளோட சேர்ந்து என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோர்ட்டில் வந்து 6 மாதத்துக்கு அவங்களுக்கு தேவையான மாதம் 25,000 பணத்தை மனோஜ் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் மனோஜ் தான் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய் கிட்ட போயிட்டு, மனோஜ் இருந்துட்டு நாளைக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்குமா, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.